ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் மேரேஜ் சீசன் 2ஓட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இருந்துங்கடா. ஸோ மொத்தமாக ப்ரோக் ஆகி ஜங்குக் அப்படியே நின்றுட்டு இருக்குது. அங்கே சுற்றி பார்த்தா ஒரு மாதிரி ஸ்மோக்கியாக அப்படியே இருக்குது. சுற்றி எல்லாருமே அப்படியே அந்த காரை சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. ஜங்குக் 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 அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேருந்து யாரோ ஜங்குக்கை பிடிச்சி உழுக்க ஜங்குக் அப்படியே திரும்பி பார்த்தா நீங்கள் ஜங்குக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஜங்குக் என்ன ஆச்சு? சிக்கி சிக்கி ஏன் இவ்வளோ ஷாக்காக இருக்கீங்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ஜங்குக் அப்படி ஷேக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்குக் அப்படியே அவங்கள ஹக் பண்ணுது. ஹே எங்கடி போயிருந்த? எங்கே போயிருந்த நீ? ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். ஜங்குக் ஜங்குக் என்ன ஆச்சு? ஜங்குக் 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 என்ன ஆச்சு? நீ நல்லா இருக்கல்ல? உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? ஐம் ஃபைன். உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இவ்வளோ பயந்துருக்கீங்க? என்ன ஆச்சு ஜேகே? ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்குறேன்ல. இல்லடி அந்த அந்த ஆக்சிடெண்ட் கேட்கணும்னு நினச்சேன். நம்ம கார் தானே ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. நீ எங்கே போன? நான் உன்னை கார்லேயே தானே இருக்க சொன்னேன். இல்லை ஜங்குக்கா, என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஃப்ளாஷ்பேக் போகிறீங்க. மச்சி என்னடி? என்னப்பா என்ன ஆளே மாறிட்ட? நான் எங்கே ஆள் மாறிட்டேன்? நீ தான் மாறி இருக்க பாரு. வயிற்றுல ஒரு குழந்த. என்னடி? அது மட்டும் இல்லை, தனியாக காரில் உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை, 7th மந்த் செக்கப் போயிட்டு வர வரையில் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதான் என்னோடய ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்க ரெஸ்டாரண்ட் தான் போயிருக்காரு. போயிட்டு இப்போ வந்துடுவார். ஓ அப்படியா? சரிடி, வீட்டுக்கு வந்துட்டு போ. என்ன இங்கேயே உட்காந்துட்டு இருக்க? உனக்கு எதுக்கடி சிரமம்? நான் இப்போ வந்துடுவார். நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போய்க்கிறோம். எனக்கு எதுவும் இல்லை. இந்த பாத்தியா, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் என்னோடய வீடு இருக்குது. நீ வா, வந்து ஒரு காஃபி டீ ஏதாவது சாப்பிட்டுட்டு போ. ஓகே? சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட போகிறீங்க. அப்புறம் உன்னோட ஹஸ்பண்ட் பேபியெல்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்காங்க. பேபி ஸ்கூலுக்கு போயிருக்கா, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. நீ ஒர்க்குக்கு எதுவும் போகலையா? இல்லைப்பா, வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கேன். அவருக்கும் ஒர்க்குக்கு போகிறதுல அந்த அளவு விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லை, அவரோட சேலரியிலேயே எல்லா செலவும் பார்த்துக்கிறதுனால போகிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கும் இல்லை. ஃப்யூச்சரில் வேணால் பார்க்கலாம் போகிறது பற்றி. சரி தான், ராஜா வாழ்க்கை தான் வாழ்கிற. நீங்கள் மட்டும் என்னவா? ஆமாம், கேள்விப்பட்டேன் உன்னோட கல்யாணம் ஸ்டாப் ஆகி அதுக்கப்புறம் வேறு ஏதோ பையன் கூட நடந்துச்சுன்னு. ஆமாம், அவர் கூட தான் நடந்துச்சு. இப்போ அவர் கூட தான் ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு தெரியல, எனக்கு பார்த்த பையன் கூட நான் இருந்துட்டா கூட இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பேன் நான். ஆனால் இவர் கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்காரு போல். பின்ன அங்கே ஹாப்பினஸ்க்கு ஒரு குறையே இருக்காது. அவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன் தெரியுமா? சரி, டீ சாப்பிட்றியா, காஃபி சாப்பிட்றியா, இல்லை மில்க்கு ஜூஸு என்ன வேணும்? எதுவும் வேணாண்டி, கொஞ்ச நேரம் பேசிட்டு இப்போ போயிடுவேன்ல நான். அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது கீழே இந்த சவுண்ட் கேட்டிருக்கும். அது கேட்டு கொஞ்சம் நேரம் ஆகி அதுக்கப்புறம் தான் நீங்கள் கீழே வந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் ஜங்கு கிட்ட சொல்கிறீங்க. தேங்க் காட், நீ காருக்குள்ளே இருந்திருந்தா என்ன ஆகியிருந்திருக்கும்? ஜங்குக் கொஞ்சம் பொறுமையா ஓகேவா? எனக்கு தான் எதுவும் ஆகலைல்ல. நீங்கள் பயப்படாதீங்க. அதுக்குள்ளே நான் இல்லை, நான் தான் நிற்கிறேன்ல. சரி வா, வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கா? ஏன் என்னாச்சு? ஐஸ்கிரீம் எதுவும் வாங்கலையா? இப்போ உனக்கு ஐஸ்கிரீம் தான் முக்கியமா? எவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு. நான் டாக்ஸி புக் பண்ணுறேன், போகலாம். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பார்த்து முழிச்சிட்டு நிற்கிறீங்க. ஸோ ஜங்குக்கும் டாக்ஸி புக் பண்ணி அப்படியே நீங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறீங்க. சம்டைம் லேட்டர். அப்போது ஜங்குக்கு அப்படியே கவுச்சில் உட்காந்துட்டு இருக்கு. பொண்டாட்டி எங்கள் வாடி. வரேங்க. என்னாச்சுங்க? என்ன வேணும்? ஏதாவது வேணுமா சாப்பிட்றதுக்கு? எனக்கு ஒன்றும் வேணாம், நீங்கள் வா. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கவுச் பக்கத்தில் போகிறீங்க. அப்போது கையில் சிப்ஸ் வச்சுருந்துருப்பீங்க. என்னடி எப்போ பாரு சாப்பிட்டுட்டே இருப்பியா? நான் என்ன பண்ணுறது? எனக்கு மட்டும்னா ஓகே, உள்ள உங்கள் பொண்ணு இருக்கால, அவளுக்கும் சேர்த்து ஃபீட் பண்ணணும்ல, அதனால தான் அப்படி இவ்வளோ சாப்பிட்றேன். சரி இங்கே வா, என் லேப்பில் உட்காரு. ஜேகே, நான் ஹெவியாக இருப்பேன். உங்களோட முதல்ல இருந்த அந்த ஒயன் மாதிரி கிடையாது.
என் வயிற்றில் தான் உங்கள் பொண்ணு இருக்கால. யோ, எதுக்கெடுத்தாலும் அவளையே காட்டிக்காதடி, வந்து உட்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நீங்களும் போய் உட்காடுறீங்க. சொல்லுங்கள் என் புருஷா, இப்போ என்ன ப்ராப்ளம்? அப்போ உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு ஜங்குக். என்ன ஆச்சு ஜங்குக்கா? என்ன, ஏதாவது ப்ராப்ளமா? நத்திங் டி, நத்திங். எனக்கு உன்னை இப்போ நினச்சா ரொம்ப பயமாக இருக்குடி. எதுக்கு? என்னோட மாஃபியா புருஷனை நானே போட்டு தள்ளிடுவேன்னா? அப்படின்னா நான் முதல்ல ஒன்றை போட்டு தள்ளிடுவேன்டி. அவ்வளோதானே என் மேலே? அப்படியெல்லாம் இல்லை, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ ஒன்று சொல்லு, உனக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னெல்லாம் சொல்ல தெரியல, ஆனால் ஒன்று தான், இந்த வேர்ல்டுலேயே எனக்கு ஒரு பர்சனை பிடிக்கும்னா அது உங்களை மட்டும்தான். வேறு யார் மேலேயும் ட்ரஸ்ட்டும் இல்லை, பிடிக்கவும் இல்லை, அவ்வளோதான். நான் என்ன சொன்னாலும் கேட்பியாடி? கேட்பனி, அதுக்கு என்ன கேட்பனி? இப்போ ஏதாவது சொல்லணுமா? சொல்லணும், ஆனால் சொல்லு, நான் என்ன சொன்னாலும் கேட்பியா? ஜங்குக்கா, என்னை இப்போ பார்த்து நீங்கள் செத்துப்போன்னு சொன்னால் கூட நான் செத்து போயிடுவேன். ஹே, என்னை அவ்வளோ லவ் பண்ணுறியாடி? ஆமாம், லவ், கேர், ட்ரஸ்ட் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது ஜங்குக்கா. ஒருவேளை நீங்கள் என்கிட்ட செத்துப்போன்னு சொல்லிவிட்டு நான் வந்து சாக போனால் கூட நீங்கள் என்னை வந்து காப்பாற்றிடுவீங்க. எனக்கு அந்த ட்ரஸ்ட் இருக்குது உங்கள் மேலே. இந்த உலகத்தில் யாரையுமே இவ்வளவு நம்புவாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் உங்களை ரொம்ப நம்புகிறேன். ஐ ட்ரஸ்ட் யூ ஜங்குக்கா, அதுக்கு மேலே ஐ லவ் யூ ஸோ மச். சரிடி, அப்படின்னா இனிமேல் நீ என்னை கேட்காம எங்கேயுமே போகக்கூடாது. ஏன்? அதெல்லாம் அப்படி தான். இனிமேல் நீ என்னை கேட்காம எங்கேயும் போகக்கூடாது, நான் உன் கூட இல்லாமல் எங்கேயுமே போகக்கூடாது. என்னாச்சு ஜங்குக்கா, ஏதாவது ப்ராப்ளமா? நத்திங் டி, எதுவுமே இல்லை. எனக்கு என்னமோ எனக்கு நடந்த இன்சிடெண்ட் பார்த்தா, ஜங்குக்கா அது ஜஸ்ட் ஆக்சிடெண்ட், தெரியாமல் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அவ்வளோதான். ட்ரக்கில் ஏதாவது கனெக்ஷன்ஸ் ஏதாவது சரியில்லாமல் இருந்திருக்கலாம், இந்த மாதிரி தான் ஜங்குக்கா. அதுக்கு நீங்கள் இப்படி போட்டு குழப்பிக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறத கேளு. ஒரு வேளை அது பிளான்டாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் யாராவது வந்து ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ எதுவுமே ஆகாது ஜேகே. சரி, நீ ஏதோ சொல்கிற, இருந்தாலும் நான் சொல்கிறத நீ கேட்பல்ல? சரி சரி சரி, நீங்கள் இல்லாமல் நான் எங்கேயும் வெளியே போக மாட்டேன், உங்கள் கூட தான் நான் எங்கேனாலும் போவேன். சரி, என்கிட்ட வேறு ஏதாவது சொல்லணுமா? வேறு எதுவும் இல்லை, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடு. அதான் நீங்கள் இருக்கும்போது நான் ஹெல்த்தியாக மட்டும்தானே சாப்பிட முடியும், வேறு எப்படி சாப்பிட முடியும்? அதெல்லாம் எதுவும் இல்லை ஜங்குக்கா, நான் உங்கள் கூட இருக்கும்போது எப்போவுமே சேஃபாக தான் இருப்பேன். சேஃபாக தான் இருப்பேன். சரி ஜங்குக், எனக்கு பேசி பேசி ரொம்ப தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். எப்படி இருந்து தூங்கு? இல்லை, நான் போகிறேன், நான் போய் ரூம்லேயே தூங்குறேன். அப்புறம் உங்களுக்கு டபுள் வேலையாயிடும். என்னையும் தூக்கிட்டு நீங்களும் வந்து படுத்து தூங்கணும்ல. நான் போய் ரூமில் படுக்கிறேன், நீங்களும் சீக்கிரம் வந்து படுங்க, சரியா? இப்படியே தூங்குன்னு சொல்கிறேன்ல, சொன்னதை கேட்டு பண்ணுறீ, ஏன்டி இப்படி பண்ணுற? சரி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க ஜங்கு கூட லேப்லேயே உட்காந்து. இப்படியே தான்டா ஒரு 1 மந்த் பாஸ் ஆகுது. இந்த 1 மந்த் இடையில எங்கேயோ வெளியே போகிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தேவையான திங்ஸையும் ஜங்குக்கு போயிட்டு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட கொடுத்துரும். இப்போ நீங்கள் 2 பேரும் ஒரு ரூமில் நின்றுட்டுருக்கீங்க. சுற்றி பார்த்தா அந்த குட்டி குட்டி பேபிஸோட பர்த்டே அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டியிருக்கீங்க. ஜங்குக்கா பார்த்தா ரொம்ப பிளாங்காக இருக்கிற மாதிரி தெரியல, நல்லா தானே ரெடி இருக்குது, ஸ்டிக்கர்லாம் ஒட்டியாச்சு, குழந்தைக்கான பெட்டு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி ஆகியாச்சு, நல்லா தானே இருக்குது. இல்லை ஜேகே, பெயிண்ட் பண்ணலாமா? பெயிண்டா? என்னடி சொல்கிற? பெயிண்ட் ஆல்ரெடி பண்ணி தானே வச்சுருக்கு, இதுக்கு இப்போ பெயிண்ட் பண்ணலாமான்னு கேட்குற? இல்லை, இது பார்த்தா கொஞ்சம் ஏதோ மிஸ் ஆகுற மாதிரியே இருக்குது, நம்ம கொஞ்சம் கிராஃப்ட் மாதிரி பண்ணலாம். கிராஃப்ட் இல்லை, பெயிண்ட், ட்ராயிங் பண்ணலாம், நல்லா இருக்கும். கொஞ்சம் நிறையவே பண்ணலாம்.
சரி அப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன், நீ ரெடியாரு. ஓகே எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக் பாட்டுக்கு அந்த பெயிண்ட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர ஃபஸ்ட்டு டார்க் பிங்கையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ தானே பேபி பிங்க் கிடைக்கும். ஸோ ரெண்டத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. நல்லா இருக்குது ஜங்குக்கா. சரி நம்ம வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கையில் பெயிண்ட் விட்டுக்குச்சிட்டி. பரவாயில்ல போய் வாஷ் பண்ணிடுவாங்க, எதுக்கு வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில் விட்டு இந்த பெயிண்ட்டை உங்களோட நோஸில் வைக்க சீக்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை தேய்ச்சிட்டு ரெண்டு கையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் பெயிண்ட் எடுத்து அப்படியே நல்லா போயிட்டு தேய்ச்சி விட்றீங்க ஜங்குக்கோட முகத்தில். ஸோ ஜங்குக்கும் அப்படியே எடுத்து மொத்தத்தையும் தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே நீங்கள் படுத்து விளையாடிட்டுருக்கீங்க. சம்டைம் லேட்டர் இப்போ 2 பேருமே அப்படியே ஒரு பாத்ரூமில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக் நீங்கள் மட்டும் பெயிண்ட் எடுத்து என்னோடய மூக்கில் தேய்க்கலைன்னா இவ்வளோ நடந்திருக்காது. என்னடி பண்ணுறது? சரி விடு. இப்படியெல்லாம் உட்காந்து பாத் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுதுல்ல? அதெல்லாம் இல்லை. இப்போ சொல்லு. இல்லை இப்போது நம்ம சும்மா பாத் பண்ணிகிட்ருக்கோம். இல்லைன்னா எப்படி பாத் பண்ணுவோம்? அது வேற, லவ்லியாக பாத் பண்ணுவோம், ரொமான்டிக்காக பாத் பண்ணுவோம். இப்போ வேற அது வேற. ஓகேவா? அதுதான் நான் சொல்கிறேன். என்னமோ ஒன்று ஜங்குக்கா, எனக்கு இது எப்படி இருக்குது தெரியுமா? எல்லாமே ட்ரீம் மாதிரி இருக்குது. நம்ம பண்ணியிருக்கோம். ஐயோ, நம்ம குழந்தையோட ரூமு நம்ம பெயிண்ட் பண்ணி நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி எல்லாமே நம்ம தான் வாங்கி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம குழந்தை இல்லை. ஐயோ, பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் ஜங்குக்கா? அப்படியே பெரிய கண்ணு உங்களை மாதிரி, அப்படியே ஷார்ப்பான லிப்ஸ் உங்களை மாதிரி, என்ன மாதிரியே லாங்கான ஹேரு, குட்டி குட்டி ஹேண்ட்ஸு, அப்புறம் அந்த குட்டியான லெக்ஸு எவ்வளோ க்யூட்டாக இருக்கும்ல பார்க்குறதுக்கே, வேறு லெவலில் இருக்கும்ல ஜங்குக்கா. குழந்தைக்கு வேண்டி நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். வெளியே வந்துட்டானா மட்டும் போதும், ஐயோ இந்த உலகத்தை மொத்தமாக சுற்றி காட்டுவேன். எவ்வளோ அழகாக இருக்கும்ல. பிரின்சஸ், அது நான் என்னோடய லிட்டில் பிரின்சஸுக்காக பண்ண வேண்டியது. நீ என்ன இப்படி சொல்லிகிட்ருக்க? ஆமாம், ஏன் நான் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதா? நீ சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஓவர் எமோஷனாக இருக்குதே. அது மட்டும் இல்லை, எப்போவுமே மதர்ஸ்க்குன்னா பாய் பேபி தான் பிடிக்கும். ஏன் உனக்கு மட்டும் வித்தியாசமாக கேர்ள் பேபி பிடிச்சிருக்கு? ஜங்குக்கா, காஸ் யூ லைக் கேர்ள் பேபி. பேசாமல் ஃபஸ்ட்டு ஒரு கேர்ள் பேபி, செகண்ட் ஒரு பாய் பேபிக்கு ட்ரை பண்ணலாம். என்னோடய விஷயத்துக்கு அவனும் அப்படியே உங்களை மாதிரியே இருக்கணும், உங்களை மாதிரியே உரித்து வச்சுருக்கணும். அப்படியே என்ன மாதிரியே உரிச்சு வச்சுட்டு கொஞ்சமாவது டிஃப்ரெண்ட்டாக யோசியேன். அப்படியே கேர்ள் என்ன மாதிரி இருந்துட்டு பாய் என்ன மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்ல. அதெல்லாம் இல்லை, என்ன மாதிரி சிடும் மூஞ்சாலாம் இருக்கக்கூடாது. அப்படியே போல்டாக இருக்கணும் ஜெகி. 2 பேருமே அப்படியே உங்களை மாதிரி தான் வரணும். அப்போ தான் க்யூட்டாக இருக்கும், க்யூட்டான ஃபேமிலி. நல்லா இருக்கும். நீ சொல்லு, இதுவும் சொல்லு, இதுக்கு மேலேயும் சொல்லு. நான் சொல்கிறேன்டி, ஃபஸ்ட்டு பேபி கேர்ள் பேபி ஒன்றை மாதிரி தான் வரும். இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, உங்களை மாதிரி தான் வரும். போடி, ஒன்றை மாதிரி தாண்டி இருக்கும். போங்க ஜங்குக்கா, உங்களை மாதிரி தான் இருக்கும், ஒன்றை மாதிரி தான் வரும், உங்களை மாதிரி தான். சரி விடு, பிறக்கும்போது பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை ஜேகே, இந்த ஓல்டேஜஸ் எல்லாம் சொல்லுவாங்கள்ல, ஒரு வேளை குழந்தை வயிற்றுல இருக்கும்போது யார் அதிகமாக அவங்களோட அம்மா நினைக்கிறாங்களோ அவங்கள மாதிரியே குழந்தை வரும்னு. எஸ், அப்சல்யூட்லி ரைட். நான் உங்களை தான் அதிகமாக நினைக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களை தான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ குழந்தையும் உங்களை மாதிரி தானே வரும். ஷோ நான் எப்படியும் கண்ணாடியில் நீ யாரை பார்க்குற? எனக்குள்ள உங்களை பார்க்குறேன். என்னடி நீ எதுக்கு எடுத்தாலும் டோன் மால் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஆமாம், அப்படி தான் பேசுவேன். நீங்கள் என்னை எவ்வளோ நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறீங்க. ஆமாம், டேக் கேர் பண்ணிக்கிறேன். ஆமாம், நீங்கள் என் கூடவே இருந்து என்னை டேக் கேர் பண்ணிக்கும் போது குழந்தை எப்படி வரும்? உங்களை மாதிரி தானே வரும். யாரு கூட நம்ம அதிகமாக இருக்கோமோ அந்த மாதிரி தான் குழந்தை வரும்னு சொல்லுவாங்க. அப்போது குழந்தை உங்களை மாதிரி தான் வரும். ஐயோ, யாரடி உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது?
மை கிராண்ட் மதர் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே 2 பேரும் உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படியே தான்டா உங்களோட டேஸ் பாஸ் ஆகுது. ஸோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஷார்ட் டூரேஷனாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்ட் தான் இதோட ஃபைனல் பார்ட்டா. அது வந்து கொஞ்சம் லாங் டூரேஷனில் தரேன். சரியா? ஓகேவா? ஸோ ஓகேடா, இதோட இந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். பபாய், லவ் யூ ஆல்.